ஹாய் மக்களே, நான் மறுபடியும் சுஜிமா வந்துட்டேன். ஈஸ்டர் வரைக்கும் என்னால் சரியாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ சாரி ஃபர்ஸ்ட் அதுக்கு. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுனால என்ன சுஜி ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போட்ட அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதுக்காக தான். ஸோ என்னோடய சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த வீடியோ பார்த்தா வெண்டைக்காய் சாப்பிடுவாங்க. அந்த கொழுப்பு தன்மைனால நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அதெல்லாம் எப்படி இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன். சேர்த்துக்கலாம். இங்கே கடலை எண்ணெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் பொரியலுக்கு எப்பவுமே தேங்காய் எண்ணெய் சேர்ப்பேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனாலும் கொஞ்சமாக கடுகு, எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் இதுக்குள்ள பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு 50% வதங்கினதும் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. இப்போ இது வெண்டைக்காய் செய்கிறது எப்பவுமே அலுமினி பாத்திரம் இல்லைன்னா நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அடி பிடிக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது போதும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இது போல் பொடியை கட் பண்ணி எடுத்து வெண்டைக்காய் நல்லா எண்ணெயில் திரட்டி விடுவோம். நல்ல எண்ணெயில் வெண்டைக்காய் வதங்கிடுச்சு அப்படின்னாலே அந்த பசப்பசுப்பு தன்மை போயிடும். இதுக்கு புளி தண்ணி அதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. கட் பண்ணும்போது நல்லா தண்ணி அலசிட்டு வெண்டைக்காயை தண்ணி இல்லாமல் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாலே ஓரளவு பசப்பு தன்மை கம்மியாக இருக்கும். நம்ம தண்ணியோடு கட் பண்ணாதான் ரொம்ப அந்த பசத்தன்மை இருக்கும். ஸோ பாருங்கள், அவ்வளோ பிசுப்பு தன்மை அவ்வளோவா இருக்காது. ஏன்னா நம்ம தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணி வைப்போம். இது நல்லா எண்ணெயில் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுபடுத்தும், வதங்கட்டும். அதுக்கப்புறமா மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க சிம்மில் வச்சு. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்க்காதீங்க, கரையாது. சால்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடிடலாம். இது ஒரு லிட் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க, வேகட்டும். இப்போ பாருங்க, தண்ணிலாம் சேர்க்கவே வேண்டாம். தண்ணி தெளிக்க கூட தேவையில்ல. நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கிறோம் இல்லையா, அதுலேருந்தே கொஞ்சமாக தண்ணி வரும். அதுலேயே நம்ம வெண்டைக்காய் நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போவே ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்குறீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்லை இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிங்கனாலும் ஓகே. புளி தண்ணி சேர்க்காததுனால நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்குது பாருங்கள். கலர் மாறாது. புளி தண்ணி சேர்த்தாதான் கொஞ்சமாக ப்ரௌன் கலரில் மாறும். வெண்டைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது 1/4 கிலோ வெண்டைக்காய். அந்த பிசுப்பு தன்மை நம்ம புளி தண்ணியெலாம் சேர்க்காமலே எதுவுமே இல்லை பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சுஜிமான் கண்மா சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு வீடியோவில் வரேன்.
டாட்டா அண்ட் டேக் கேர்.